நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம புவனேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஜானகி அடி வெளுத்து வாங்கிடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கன்னத்துல பலார் பலார்ன்னு நாலு அற விட்டுர்றாங்க. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ரகுராம் வந்து வீட்ல வந்து ரொம்ப கவலையா இருக்காங்க. அப்படின்னா என்னோட சீர வாங்க மாட்டா. ஆனா அவன் தான் முக்கியம். நான் முக்கியம் கிடையாது. அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரகுராம் வந்து கேட்குறாங்க. ஏங்க அப்படிலாம் கிடையாதுங்க. அவ வந்து உங்கள தாங்க எதிர்பார்க்குறா அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் முக்கியம்னா இந்த வீட்டை விட்டே வெளியில போயிருக்க மாட்டா. எனக்கு தெரிஞ்சு போச்சு ஜானகி. இனிமே வந்து நான் வந்து அவளுக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. அவன் தான் வந்து அவளுக்கு முக்கியமா போயிட்டான். சரி இருக்கட்டும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கவலையோட இருக்கிற மாரி காட்டுறாங்க. வீட்ல வந்து சாப்பிடாமயே இருக்காரு. அத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு சாப்பிடாம சரியா தூங்காமயே இருக்காரு. மறுநாள் காலையில விடிஞ்ச உடனேயுமே ரகுராம் எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டாரு. மனசே சரியில்ல. பேசாம வந்து கோயில்ல போய் கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிச்சு வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணிட்டு போற மாரி தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து தற்செயலா வந்து நம்ம இவங்க வந்து வந்துடுறாங்க. புவனேஸ்வரி வந்து வந்துடுறாங்க. ரகுராம் பார்த்தோனே அவங்களுக்கு வந்து இவனை எப்படியாவது வந்து அவமானப்படுத்திடணும். வீட்டில் வந்து நிம்மதி இல்லைன்னு சொல்லி தானே கோயிலுக்கு வந்திருக்க. இங்கேயும் உனக்கு நிம்மதி இல்லாமல் ஆக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க. என்ன ரகுராமா கடைசியில் வந்து இங்கே கோயிலுக்கே வந்துட்டு போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ரகுராம் வந்து முறைச்சி பார்க்காங்க. என்னை முறைச்சி பார்த்து என்ன பிரயோஜனம்? நீ வந்து ஆசை ஆசையா உன் பொண்ணை வளர்த்த. கடைசியில் அவள் என்னடானா நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட ஓடி போயிட்டா. சரின்னு சொல்லிட்டு சீர் அனுப்புனா கூட உன் சீரை அவள் மதிக்கலை வேண்டான்னு சொல்லிட்டா. இப்படி ஒரு பொழப்பு உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து அமைதியாகவே அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்காங்க. ரகுராம் இந்த அவமானம் வந்து உனக்கு பத்தாது. ஊருக்குள்ளே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? வாழ்ந்தா வந்து ரகுராம் அவங்க குடும்பம் மாதிரி ஒன்றா ஒத்துமையாக தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளெலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் போய் வாழ்ந்தா ரகுராம் குடும்பம் மாதிரி வாழவே கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு நான் கொண்டு வரத்தான் போகிறேன். குடும்பத்தை சீரழிக்கத்தான் போகிறேன். உன் குடும்பத்தை சீரழிச்சது மட்டும் இல்லாமல் உனக்கு இனிமேல் நிம்மதியே கிடையாது. நிம்மதியே வந்து உன் வாழ்க்கையில் இனி நினச்சி கூட பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு பண்ண போகிறேன். எவ்வளோ நாள் வந்து நான் இந்த மாதிரி தனிமையாக வந்து இந்த கோயிலில் உட்காந்து அழுதுருக்கேன் தெரியுமா? இனிமேல் வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணேனோ அதே மாதிரி நீயும் இந்த கோயிலில் வந்து ஃபீல் பண்ணத்தான் போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ரகுராமுக்கு வந்து கோவம் வந்துடுது. இங்கே பார் புவனேஸ்வரி, பொம்பளையாச்சின்னு பார்க்குறேன். இல்லைனா இங்கே நடந்திருக்கிறதே வேற. நீ இப்படி பேசுகிறது இதுதான் கடைசியாக இருக்கணும். இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவர் வந்து கோவப்பட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் வந்து வீட்டில் ஆளை காணோம். எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் ஜானகியும் தேடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் தேடி கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயிலில் வந்து கரெக்டாக வந்து பார்த்துடுறாங்க. ஜானகி பேசுகிறது ரகுராம் பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்காங்க. என்ன தான் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு வாரத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பேசின உடனே ஜானகிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. ரகுராம் போன உடனே ஜானகி வராங்க. ஏய் நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி, வீட்டில் வந்து மனசு சரியில்லை கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலில் வந்தால் அமைதியாக இருக்கும், மனசுக்கு வந்து சாந்தம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்தவரை இப்படியாடி வந்து அசிங்கமாக பேசி நீ அனுப்புவ. உன்னை மாதிரி ஒரு பொம்பளையை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்ன என்னோடய வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டு நீ இவ்வளோ வாய் பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, இனிமேல் வந்து உன் குடும்பத்துக்கு சந்தோஷம் ஒன்று கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரகுராம் இருக்கானே அவனுக்கு வந்து சந்தோஷம்னா இனி வாழ்க்கையில் என்னன்னு அவன் தேடத்தான் போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நாங்கள் இருக்கிற வரைக்கும் அது ஒரு காலமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜானகி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாளில் உன் குடும்பத்திலேருந்தே ரகுராம தன்னந்தனியாக பிரித்து கொண்டு வரல, நான் வந்து புவனேஸ்வரி கிடையாது அப்படின்னு சொன்ன உடனேயுமே வந்து நம்ம ஜானகிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. நான் இருக்கும்போது என் புருஷன் இப்படிலாம் பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் பலார் பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்ச உடனேயுமே அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடுது புவனேஸ்வரிக்கு. ஏய் ஜானகி, என்னையவே கை நீட்டையில் நான் இப்போ வந்து உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன். இங்கே பாரு, இனிமே வந்து உன் குடும்பத்துக்கு சந்தோஷம்னு ஒன்று கிடையாது. உங்கள் குடும்பத்தில் இருந்த ரகுராமை வந்து நான் தனியாக பிரிக்கலை. என் பேர் வந்து புவனேஸ்வரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பயங்கரமாக சவால் விட்டு புவனேஸ்வரி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம மாயாவும் ஜானகியும் என்னடா அவ எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.